இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்தப்ப ரொம்ப ப்ராமிசிங்கா தெரிஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த திவ்யா கணேஷ். அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவ முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். திவ்யா கணேஷ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தப்பவே திவாகருக்கு எகெயின்ஸ்டா ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சாங்க. தகுதி, தராதரம் உனக்கு கீழானவன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படின்னு நீ நினைச்சன்னா, இந்த நிமிஷமே பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில போயிடு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ திவாகருக்கு எதிராக எடுத்து வச்சாங்க. ஓ! ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாமே திவ்யா கணேஷ உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா, நாட்கள் போக போக தான் தெரிஞ்சது, அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ட்ரிகர் ஆகி ரொம்ப அதிகமா கத்துறாங்க அப்படிங்கிறது. திவ்யா கணேஷ் மத்தவங்கள கத்தாதீங்க. இந்த வீட்டுக்கு டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு, டெக்கோரம்னு ஒண்ணு இருக்கு. கத்தாம ஒரு ஆர்கியுமென்ட்ட அழகா பண்ண கத்துக்குங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு பாடம் எடுத்த திவ்யா கணேஷ் இந்த வார வீட்டு தலையானாங்க. வீட்டு தலை ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களோடையும் கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாரி மத்தவங்களெல்லாம் கத்தாம இருக்க சொன்ன நீ, இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் மட்டுமல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸும் திவ்யா கணேஷுக்கு எதிரான கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்வதி வெர்ஷன் 2.0 ஆகத்தான் இந்த திவ்யா கணேஷ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பலதரப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கு. குறிப்பா எஃப்ஜே ஓட சேர்ந்து ஸ்மோக்கிங் ரூம்ல பார்வதிய 12 மணிக்கு கூட்டுறதுக்கு விளக்குமாற தூக்கிக்கிட்டு வர்றா. இவெல்லாம் என்ன பொம்பள? 12 மணிக்கு வீடு கூட்டுனா அந்த வீடு விளங்குமா? அப்படின்னு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள பேச ஆரம்பிச்சது தொடங்கி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குழப்பமும், கூச்சலும் அதிகரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நபர் திவ்யா கணேஷ். திவ்யா கணேஷ் பெட்ல படுத்திருக்கிறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து மைக்க ஒழுங்கா போடுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. அப்படி சொல்றப்போ, "அண்ணா மைக்க ஒழுங்கா போடுங்கண்ணா" அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசியான டோன்ல திவாகர மிரட்டுற மாதிரி கமாண்டிங்கா சொல்றாங்க. மைக்க போடுங்கண்ணாங்கிறது வேற. ஆனா மைக்க போட்டு தொலைங்கண்ணா அப்படின்னா அது யாருக்கா இருந்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்போ உன்னோட பாசி ஆட்டிட்யூட அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காட்டுற உனக்கும் இந்த மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறான், தகுதி தராதரம்னு பேசுறான் அப்படின்னு சொல்ற திவாகருக்கும் என்ன வித்தியாசம்? நீ யாருக்கு மாற்று? இந்த திவ்யா கணேஷ்ன்றவங்க ஒரு மாற்றத்த கொண்டு வந்துருவாங்க. குறிப்பாக விஜே பார்வதிய அடிச்சு ஓட விட போறாங்க அப்படின்னு எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. ஆனா உண்மை என்னன்னா விஜே பார்வதி தான் இந்த திவ்யா கணேச ஒவ்வொரு விஷயத்திலையும் நாக் அவுட் பண்ணி ஓட விட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா சுபிக்ஷா அவட்ட முதற்கொண்டு இந்த திவ்யா கணேஷ் செருப்படி வாங்கியிருக்கு. அக்கா காலையில எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க. யாரு கெஸ்ட் திவ்யா, இந்த தீபக், அதுக்கப்புறம் மஞ்சரி, அதுக்கப்புறம் பிரியங்கா அவங்க 3 பேரும் கூப்பிட்டு இன்னைக்கு காலையில திவ்யா கணேஷ டோஸ் விட்டுருக்காங்க. ஏன் எல்லாரும் ரெடி ஆகாம இருக்காங்க? நாங்க கெஸ்ட்டா இருக்கிற நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? எங்களுக்கு சர்வீஸ் வேணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வரைக்கும் கிளம்பி ரெடி ஆகி யூனிஃபார்ம் போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாரு தீபக். அந்த காண்டுல இருக்கிற எல்லாரும் 5 நிமிஷத்துல யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகி வந்துடணும் அப்படிங்குது திவ்யா கணேஷ். 5 நிமிஷத்துல எப்படி யூனிஃபார்ம் போட்டு வர முடியும்? சரி குளிக்காம சென்ட் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. பல்லு விளக்காம கக்கூஸ் போகாம அப்படியே வந்துடலாமா? ரூம் சர்வீஸ் பண்றவன், அங்க இருந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்றவன், இவனுங்கெல்லாம் நாத்தம் முடிச்சு போய் தான் இருக்கணுமா? குளிச்சுட்டு ஒரு பேசிக்கான விஷயங்கள பண்ணிட்டு வர வேணாம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு இவங்களால ரெடியாக முடியாம போனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, விடிய விடிய சண்டை போயிட்டு இருந்துச்சு. இருக்கிறவெல்லாம் திவாகர டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம, காலையில லேட்டா எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகுறதுக்கு முடியாம உட்கார்ந்துருக்காய்ங்க. அப்ப இது முழு பொறுப்பு ஏற்க வேண்டிய நபர் யாரு? மேனேஜரான திவ்யா கணேஷ். திவ்யா கணேஷ் நேத்து நைட்டு சண்டை நடக்கும்போதே, "சீக்கிரம் போய் தூங்குங்க. உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க. இது நீங்க வந்து கெஸ்ட் தான் நமக்கு முக்கியம். நம்ம பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு அந்த பிரச்சனைய குளோஸ் பண்ணி இருக்கிற எல்லாரையும் சீக்கிரம் தூங்க வச்சு, காலைல எழுப்பி அவங்க வந்து எல்லாரையும் ரெடி பண்ணியிருக்கணும். இது அவங்களுடைய பொறுப்பு. கோட்ட விட்டுட்டு, இப்ப நீ கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு, அதுவும் இந்த துஷார் அப்படின்றவன்லாம் எங்க போனான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி மாலா, மாலா, மாலா அப்படின்னு சுத்தி திரிஞ்சவன், இன்னைக்கு திவ்யா கணேஷுக்கு எதிரா போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கான். டேய்! திவ்யா கணேஷ் மேல நமக்கு மாற்று கருத்து இருக்கு, விமர்சனம் இருக்கு. திவ்யா கணேச நம்ம வச்சு செய்றோம். அதுக்காக நீ பேசுறதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாதுடா. அந்த பொண்ணு கரெக்ட்டா கேக்குது. 28 நாளா நீ எங்க போன? பார்வதிக்கும், திவாகருக்கும் இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஹேட் இருந்துச்சு. குறிப்பா பார்வதி எல்லாம் மக்கள் கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. காரி துப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரீஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா இந்த திவ்யா கணேஷுடைய பிஹேவியர பார்த்ததுக்கு அப்புறம், பார்வதியும், இந்த திவாகரும் எவ்வளவோ பரவால்ல. அவிங்க 2 பேரும் கூட டாப் 5ல வரலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு கேவலமா ப்ளே பண்றாய்ங்க இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்.
குறிப்பாக இந்த திவ்யா கணேஷ் பார்வதிய டார்கெட் பண்றேன், மூக்கு உடைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் திவ்யா கணேஷ் தான் மூக்க தானே உடைச்சுக்குது அப்படிங்கிற கருத்துக்கள சமூக ஊடகங்கள்ல சொல்லிட்டு வராங்க. திவ்யா கணேஷுக்கு உள்ள வந்தப்ப இருந்த ஆதரவு இப்ப இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா, அவங்க தான் வைக்கக்கூடிய கருத்துக்கே நெறைய இடங்கள்ல முரண்பாடுகளாக நடந்திருக்காங்க. டிசிப்ளின், டெக்கோரம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அதே திவ்யா கணேஷ் பார்வதி 12 மணிக்கு வீடு கூட்டுறா. வீடு கூட்டுனா அந்த வீடு விளங்குமா? 100 நாள்ல பிரிச்சு தூக்கி போட்டு போக போற வீட்டுக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப்பு? அந்த வீட்ட நீ அவ்ளோ நேசிக்கிற அப்படின்னா, எஃப்ஜேவோட ஸ்மோக்கிங் ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த வீட்டுக்குள்ள அத மட்டும் பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்வியும் எழும்ல. அப்ப மத்தவங்கள கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது, தானே கத்தி பேசுறது, இந்த வீட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு அப்படின்னு சொல்றது, ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள போய் நிக்கிறது எந்த மாதிரியான டிசிப்ளின், டெக்கோரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடுகளுடைய மூட்டையாக இருக்கிறார் திவ்யா கணேஷ் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நான் ஒரு பக்கம் இருக்கட்டும். திவ்யா கணேஷ் எவிக்டட் அப்படின்னு டைட்டில் போட்டு வச்சிருக்கிறியேடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா போட்டிருக்கேன். நடக்க போறத முன்கூட்டியே சொல்றேன். திவ்யா கணேஷ் ஈஸியா எல்லா விஷயத்துக்கும் ட்ரிகர் ஆயிடுறாங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. அண்ட் விஜே பார்வதிக்கு எதிரா மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி ஒரு கேம் ஆடல. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயுமே அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. இன்னைக்கு துஷார் கிட்டயா இருக்கட்டும், கமருதீன் கிட்டயா இருக்கட்டும், கமருதீன்லாம் இந்த திவ்யாவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே நல்ல பழக்கப்பட்ட நபர். அப்ப அவர்கிட்டயும் இப்படிதான் நடந்துக்கிறாங்க. அப்ப திவ்யா கணேஷ் தொட்டத்துக்கும் ட்ரிகர் ஆகுறது, சென்சிட்டிவா பிஹேவ் பண்றது, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரஷரை யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ பிக் பாஸ் நான் அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நான் வாக் அவுட் பண்ணிட்டு வெளியில போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நந்தினி மாறி இவங்களும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. திவ்யா கணேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன், போல்டான உமன், விஜே பார்வதிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு முட்டு கொடுத்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த கமருதீன், துஷார் இவங்க 2 பேர்கிட்டயும் வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கு. இந்த துஷார்ன்றவனெல்லாம் விஜே பார்வதி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுச்சு வாரமே. டேய் 9th ஸ்டாண்டர்ட் பாய் போட வந்துட்டான் அப்படின்னு வச்சு செஞ்சு விட்டுச்சு. ஆனா அவன்லாம் ப்ரோமோல வர்ற அளவுக்கு திவ்யா கணேசை எதிர்த்து செய்யற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ திவ்யா கணேஷ் கொடுத்து விட்டுருக்கு. இதே திவ்யா கணேஷ் பார்வதியை லிவிங் ஏரியால நின்னுகிட்டு மூடிக்கிட்டு உக்காரு அப்படின்னு சைகை பண்ணப்ப அதே பார்வதி பின்னாடியே போய் இப்படி பண்ணுவியாடியா நீ ஏண்டே இப்படி பண்ணுவியா, நீ எல்லாம் ரெஸ்பெக்ட பத்தி பேசுறியா, நீ எல்லாம் டெக்கோரத்தை பத்தி பேசுறியா, நீ எல்லாம் டிசிப்ளினை பத்தி பேசுறியா, ஏண்டி வாடி அப்படின்னு வாண்டடா போய் சண்டைக்கு இழுத்தப்ப மூடிக்கிட்டு கிராஸ் பண்ணி போன ஆள் தான் இந்த திவ்யா கணேஷ். இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல உண்டு பண்ண போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கதறுவாங்கன்னு தெரியும். அந்த குரூப்பினுடைய கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை பகிருங்க. எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டு ட்ரிகர் ஆகிக்கிட்டு சென்சிட்டிவா இருந்தாங்க அப்படின்னா நந்தினி எப்படி பிக் பாஸ் சீசன் 9 தமிழை விட்டு வாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில போனாங்களோ அதே மாதிரி திவ்யா கணேசும் வெளியேற போவது உறுதி அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திவ்யா கணேஷ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in the next video. Bye bye.